ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி மாம் ரெசிபீஸ். இன்றைக்கி வந்து நம்ம ரெசிபி பண்ண போகிறது இல்லைங்க, உங்களையெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்க்கு தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன். அதாவது டெக்ஸாஸில் பம்கின் ஃபெஸ்ட்டை ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஃபால் டைமில் ஹாலோவின் செலிப்ரேஷன்ஸ்க்கு முன்னால் இந்த மாதிரி பம்கின் ஃபெஸ்ட்டை வந்து யூஎஸ் ஃபுல்லாக அங்கங்கே வந்து வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க நாம்ளும் போய் என்ஜாய் பண்ணலாம். அதாவது உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேய்களெல்லாம் வச்சு எலும்புக்கூடு அதெல்லாம் வந்து அண்டர் கிரவுண்டில் பரியாக இருக்கிற மாதிரியெல்லாம் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்கங்க. கொஞ்சம் பார்க்குறக்கு பயமாக தான் இருந்தது, ஆனால் பட் நல்லா இருந்தது பார்க்குறக்கு. உள்ளே என்ட்ரானோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பம்கின்ஸ் தாங்க வச்சுருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய பம்கின்னு, குட்டி பம்கின்னு, அப்புறம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் இருக்கிற பம்கின் எல்லாம் அங்கங்கே இருந்ததுங்க. யார் என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோங்க, என் 2 குட்டீஸுங்க வந்து இது 2லேயும் வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணாங்க இந்த பம்கின் ஃபெஸ்ட்டில். அப்புறம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்கி, மினி, அப்புறம் கிரின்ச்சு அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய ஸ்டில்ஸ் எல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. அந்த ஹே மேலே கிளைம் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கிட்ஸுக்கு வந்து இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தாங்க இருந்தது. என் குட்டீஸுகளுக்கு அப்படி தான் இருந்தது. அது இல்லாமல் குட்டி குட்டியான சில கேம்ஸ் எல்லாம் வந்து அங்கங்கே வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஹேலாம் போட்டு அது மேலே கிளைம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியும், கிளைம் பண்ணி பம்கின்ஸை எடுக்கிற மாதிரி நிறைய சின்ன சின்ன கேம்ஸு எல்லாம் வந்து அங்கங்கே வச்சுருந்தாங்க. பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலுங்க பம்கின் தாங்க இருந்தது. இங்கே இருக்கிற பம்கினை வந்து நீங்கள் வாங்கிக்கக்கூடிய செய்யலாம். ஒரு பம்கினோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பெர் பவுண்டு வந்து $2 சம்திங், எனக்கு கரெக்டாக தெரியலிங்க. அந்த பவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய பம்கின் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் 4 பம்கின் 5 பம்கின்னு ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு போனாங்க. அதாவது இந்த பம்கினை வாங்கிட்டு போய் அவங்க வீட்டு வாசலில் வந்து கார் பண்ணி அதுக்குள்ளே ஒரு கேண்டிலை வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்கங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்க்கு முன்னால் வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல வீடெல்லாம் ஃபுல்லாக லைட்டிங்ஸ் பண்ணி அங்கங்கே பேயெல்லாம் தொங்க விட்டு அப்படி வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த பம்கின் ஃபெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டியான கேம்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு வச்சுருந்தாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னா அங்கங்கே ட்ரக்கெல்லாம் நிறுத்தி ஐஸ்கிரீம்ஸு, மில்க் ஷேக்ஸு அந்த மாதிரிலாம் நிறையா வந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் தனித்தனியாக டிக்கெட் பே பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கணும். அப்புறம் நிறைய இந்த மாதிரி ஸ்டில்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் அதில் வந்து உங்கள் ஃபேஸை வச்சுட்டு உங்கள் குழந்தைங்களோட ஃபேஸை வச்சு நீங்கள் வந்து ஃபோட்டோ ஸ்னாப்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா ஜாக் இன் த பாக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது ஒரு சாங் பாடிட்டு இருந்ததுங்க. என் குட்டீஸுங்க 2 ஷெஃப்பும் வந்து விடாமல் அந்த ஜாக் இன் த பாக்ஸே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பயமாக தாங்க இருந்தது, ஆனால் நான் தள்ளி நின்று தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் குழந்தைங்க வந்து ரொம்ப பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இந்த பம்கின் ஃபெஸ்ட்டில் வந்து சில பிக்சர்ஸை வந்து நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், சில பிக்சர்ஸ்லாம் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு அனிமல்ஸை வச்சு, அப்புறம் நிறையா பம்கின்ஸு, அப்புறம் வந்து ஜோக்கரோட ஃபேஸு அந்த மாதிரிலாம் வந்து வச்சு நிறையா வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. குழந்தைங்க வந்து கண்டிப்பாக 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என் குட்டீஸுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கங்கே ஓடி ஆடி விளாண்டுட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணினாங்கங்க. இங்கே பார்த்தீங்களா ஹூலா ஹோப் இருந்தது. ஏன் குட்டி சின்னது வந்து நல்லா சூப்பராக வந்து ஹூலா ஹோப் பண்ணுவா சாயி. பார்த்தீங்களா, பார்த்தோன்னே நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டு ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருந்தா. குழந்தைங்களுக்கு இது நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடங்க. வீட்டில் போர் அடிச்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸில் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். கண்டிப்பாக யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பம்கின் ஃபெஸ்ட் பற்றி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இதோட என்ட்ரி ஃபீ வந்து $5 சார்ஜ் பண்ணுறாங்கங்க ஒருத்தருக்கு. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இருந்துக்கலாம். நீங்கள் வந்து நல்லா மேக்ஸிமம்ங்க 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா ஒவ்வொரு பம்கினுங்க டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில், டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் அத்தனை இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மேஸ் கேம்ஸு, அதோட அவங்க பார்த்து சர்ச் பண்ணுற மாதிரியான கேம்ஸ்லாம் நிறையா இருந்தது. நல்ல குட்டீஸுக்கு ஓடி ஆடி விளாண்டுட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்க, இதுதான் வந்து உள்ளே என்ட்ராகிற வேவும் எக்ஸிட் ஆகிற வேவும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பம்கின் ஃபெஸ்ட் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்டி மாம் ரெசிபீஸ்க்கு. தேங்க்யூ.